யோவான் 3:36 வசனம். இதுதான் இந்த 3வது அதிகாரத்துல 3வது பகுதியின் கடைசி முடிவு வசனம். நம்ம இந்த 3வது பகுதிக்கு நம்ம என்ன இதுக்கு தலைப்பு கொடுத்தோம்னா, குமாரனின் தெய்வீகம், த டிவினிட்டி ஆஃப் த சன்னு கொடுத்தோம். தெய்வீக தன்மை, தெய்வீகம், தேவத்துவம். அதுல யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த பரிசுத்த ஆவியானவரால் உந்தப்பட்டு எழுதினதுக்கான காரணம் என்னன்னா, எதற்கு இந்த 31ல இருந்து 36வது வசனத்தை அவர் எழுதினார்னா, அவரை படிக்கிறவர்கள், இந்த சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை வெறும் ஒரு மனுஷனாக தங்களை போலவே பார்க்காதபடி இருக்கணும்ன்றதுக்காக. நிறைய நேரம் நம்ம என்ன பண்றோம்னா, 1 தீமோத்தேயு 2:5 அதுல இயேசு கிறிஸ்துவை பற்றி பவுல் எழுதுறப்ப மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு எழுதியிருக்கிறார். அது உண்மையான காரியம். ஆனா நம்மளுடைய போக்கஸ், நம்ம கவனம் செலுத்துவது அவருடைய மனித தன்மையில் மட்டும்தான். ஆனா இங்க இந்த யோவான், அப்போஸ்தலனான யோவான் என்ன சொல்றாருன்னா, இவர் மனிதன் மட்டும் இல்ல, இவர் மாமிசத்திலே வந்த தேவன். இயேசு கிறிஸ்துவானவர் மனிதன் மட்டும் இல்ல, இவர் தேவன். அதற்காக 3 வகையில இதை நிலைநாட்டுகிறார். எப்படி இவர் தேவன், இதை எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? 3 வகையில. ஒண்ணு, அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர். அதுதான் 31ல பார்க்கிறோம். உன்னதத்திலிருந்து வருகிறவர், பரலோகத்திலிருந்து வருகிறவர் அப்படின்னு சொல்லி எழுதுறார். அதான் 31வது வசனத்துல. 2வது எவிடன்ஸ், எப்படி நிரூபிக்கிறார், இதை நிலைநாட்டுகிறார் அப்படின்னா, அவருடைய தெய்வீக சாட்சி. இது மனுஷன் கூறும் சாட்சி இல்லை, இவர் தேவன் பரலோகத்திலிருந்து வந்தவராய் இருப்பதால், இவர் தேவனாய் இருப்பதால் இது தெய்வீக சாட்சின்னு சொல்லி 32ல இருந்து 34வது வசனத்துல எழுதுறார். அங்க பாத்தீங்கன்னா, அவருடைய சாட்சி, அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். 33வது வசனம். எப்படி தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போடுகிறான்? தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். இது அவருடைய ஓன் வார்த்தை கிடையாது. இவர் பிதாவினாலே பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர், அதனால தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறான், தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறான். அது 2வது எவிடன்ஸா கொடுக்கிறார், நிலைநாட்டுகிறார். 3வது, இப்ப நம்ம பார்க்கிற பகுதி இவருடைய இயேசுவின் தெய்வீக, குமாரனின் தெய்வீக அதிகாரம். இட் இஸ் த டிவைன் அத்தாரிட்டி. இன்னைக்கும் நம்ம பல பொசிஷன்ஸ்ல அத்தாரிட்டி இருக்குது. இப்ப கவர்னருக்கு இருக்கும், சீஃப் மினிஸ்டருக்குன்னு இருக்கும், இல்ல லோக்கல்ல நம்ம இப்போ ஒரு ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர்னா அவருக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கும். இதெல்லாம் மனுஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், மனுஷர்களால் மனுஷருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். ஆனால் இது குமாரனுக்கு அதிகாரம் வருவது அவருடைய பிதாவாகிய தேவன் கொடுத்த அதிகாரம். அதனால யோவான் இங்க என்ன சொல்லுகிறார்னா, தன்னுடைய படிக்கிறவர்களுக்கு இயேசுவானவர் மாம்சத்துல வந்த தேவன், அதனால அவரை நீங்கள் கண்டிப்பாக விசுவாசிக்க வேண்டும். இத கேட்டுட்டு மட்டும் இத ஆமா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு இல்ல, அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதான் 36வது வசனத்துல பாருங்க எப்படி எழுதி இருக்கிறார்னு. 36, குமாரனிடத்தில் விசுவாசிக்கிறவன், விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன். இங்க நம்ம பார்க்கிறது விசுவாசமாய் இருக்கிறவன். அது முக்கியமான வார்த்தை. இதுல என்னன்னா, இது இங்கிலீஷ்ல கிராமர்ல என்ன சொல்லுவோம்னா, பிரசன்ட் பார்ட்டிசிபல் ஆக்டிவ்னு சொல்லுவோம். கிரேக்க மொழியில இதை யோவான் எழுதுறப்ப அதோட கன்ஸ்ட்ரக்ட் எப்படி இருக்கணும்னா, the one believing in the son. அதாவது விசுவாசமாய் இருக்கிறவன், விசுவாசித்தவன் இல்ல, விசுவாசிக்க போகிறவன் இல்ல. இந்த விசுவாசம் தொடரும் விசுவாசம். அந்த ஒரு நொடியில விசுவாசம்ன்றது ஒரு பரிசாக அவனுக்கு கொடுக்கப்படுகிறது, தேவனால் கொடுக்கப்படுகிறது. அதுதான் நம்ம சொல்லுவோம் மொமெண்ட் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் தருணம்னு சொல்லுவோம். அதிலிருந்தே அந்த மனுஷன் தொடர்ந்து ஒவ்வொரு நொடியும்
ஒவ்வொரு பொழுதும் விசுவாசமா இருக்கிறான். அந்த நொடியில மட்டும் விசுவாசிச்சுட்டு ஓகே நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி போய் அவிசுவாசமா வாழ்றது இல்ல. அந்த விசுவாசம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பொழுதும் அவனிடத்தில் இருக்கிறது. அவன் விசுவாசமா இருக்கிறான். அதனாலதான் அவர் சொல்றாரு பிரசன்ட் பார்ட்டிசிபல் ஆக்டிவ். ஆக்டிவ் இது, பாசிவ் இல்ல. இதுல என்ன போட்டு பாருங்க, குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். அந்த நித்திய ஜீவன் அப்போதே அவனிடத்துல இருக்கிறது. இட்டர்னல் லைஃப். நிறைய நேரம் நினைச்சுக்கிறோம் இந்த இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் என்பது வருங்காலத்துல தான் கொடுக்கப்படும். அவன் இறந்து போறப்பயோ இல்ல இயேசுவான வரப்பயோ அவனுக்கு நித்திய ஜீவன் இல்ல. இந்த நித்திய ஜீவன் எப்பயில இருந்து அவன் விசுவாசிக்கிறானோ அந்த பொழுதிலிருந்தே அவனிடத்துல இருக்கிறது. அது சதா காலமும் நீடிக்கும். அததான் இங்க சொல்றார். Whoever believes in the Son has eternal life. Whoever does not obey the Son shall not see life, but the wrath of God remains on him. இங்க இந்த வசனத்துல நம்ம பார்க்க போறது whoever அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல ஆரம்பிக்கிறது. whoever விசுவாசமாய் இருக்கிறவன் அப்படின்ற ஒரு வார்த்தை. அவன் யாரு? இந்த 3 வகையில ரட்சிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த 3 வகையில இந்த காரியங்கள் பொருட்படுத்தப்பட மாட்டாது. முதலாவது இங்க அவன்னு சொல்றது, whoeverன்னு சொல்றது எந்த மனுஷனோ எந்த மனுஷியோ விசுவாசமாய் இருக்கிறவர்கள். 3 வகையில இது அப்ளிகபிள் கிடையாது. ஒன்னு எத்னிசிட்டி, எந்த இனத்துல இந்த மனுஷன் பிறந்து வாழ்கிறான்றது பொருட்டாகாது. சால்வேஷனை பொறுத்தவரையும், ரட்சிப்பை பொறுத்தவரையும் அவன் எந்த நாட்டுல வேணா இருக்கலாம், எந்த பண்பாடோ இல்ல கலாச்சாரத்திலேயோ அவன் இருக்கலாம், கல்ச்சர் எந்த பாரம்பரியத்துல வேணா இருக்கலாம், அதே மாதிரி எந்த பரம்பரையில இருந்து கூட வரலாம். இங்க யூதர்களுக்கு இவர் எழுதுகிறார். இந்த அப்போஸ்தலன் யோவானே ஒரு யூதன். அவரை பொறுத்தவரையும் இந்த உண்மை என்னன்னா, இந்த காஸ்பல் பொறுத்தவரையும், சால்வேஷன் ரட்சிப்பை பொறுத்தவரையும் யூதனா இருக்கிறதோ கிரேக்கனா இருக்கிறதோ பொருட்டோ கிடையாது. ஆபிரகாமின் சந்ததியாவும் இருக்கலாம், இல்ல புறஜாதியானாவும் இருக்கலாம். சோ முதலாவது எத்னிசிட்டி டஸ் நாட் மேட்டர், அவன் இருக்கும் இனம் பொருட்டாகாது. ரெண்டாவது அந்தஸ்து, ஸ்டேட்டஸ், அது ரிலிஜியஸ் ஸ்டேட்டஸா இருந்தாலும் சரி, அதாவது ஒரு எந்த ஒரு காரியத்தை அவன் பின்பற்றுகிறான் அப்படின்றதும் சரி, இல்லைன்னா அவன் வந்துட்டு ஒரு சோஷியல் மதமோ சமுதாயமோ இல்ல பொலிட்டிக்கல் அரசியல்னு நம்ம சொல்றோம், அந்த ஸ்டேட்டஸோ இல்ல எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், இவர் பணக்காரரோ ஏழையோ பொருட்டாகாது. அதே மாதிரி இன்னொன்னும் படிப்பு, அவன் படிச்சவனா இல்லையா, it doesn't matter when it comes to salvation. படிக்காதவனும் விசுவாசிக்கலாம், எந்த அந்தஸ்துல இருந்தாலும் விசுவாசிக்கலாம், அதே மாதிரி எந்த இனத்துல இருந்தாலும் விசுவாசிக்கலாம். மூணாவது எது பொருட்டாகாதுன்னா பாலினம், தட் இஸ் ஜெண்டர், மேலோ ஃபீமேலோ, இட் டஸ் நாட் மேட்டர். ஒரு மனிதனோ மனுஷியோ யார் வேணா விசுவாசிக்கலாம், விசுவாசிக்கிற. அதனாலதான் இங்கிலீஷ்ல ஹூ எவர் அப்படின்னு போட்டிருக்குது. இங்க கிரேக்க மொழி எப்படி, the one believing in the Son, the one, அந்த ஒன் யாருன்னா யார் வேணா இருக்கலாம். அததான் இங்க யோவான் இங்க நமக்கு கூறுகிறார், அவரை படிக்கிற ஒவ்வொருத்தர்ட்டையும் கூறுகிறார். ஒருவன் விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறன்னா அவன் எங்க இருந்து வேணா வரலாம், எப்படி வேணா இருக்கலாம், அவனுடைய பிசிக்கல் கண்டிஷன் won't matter. விசுவாசம், குமாரனிடத்தில் விசுவாசிக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் எப்பொழுதும் குமாரனையும் தேவன் பிதாவாகிய தேவனையும் விசுவாசிக்க வேண்டும். இந்த திரியேக தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் தியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுளை விசுவாசிக்கிறேங்க, நான் பார்க்குறேன், உலகம்ன்றது பார்க்குறேன், நான் வந்து சூரியனை பார்க்குறேன், சந்திரனை பார்க்குறேன், இந்த ஸ்டார்ஸை பார்க்குறேன், இதெல்லாம் படைத்தவர் ஒருத்தர் இருக்கணும், அவரை நான் விசுவாசிக்கிறேன், அது போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவங்க பேர் தியஸ், அவங்க கிறிஸ்தவர்கள் இல்லை. ஏன்னா அவங்க இயேசுவை விசுவாசிக்கவில்லை. அதனால அவங்க விசுவாசிக்காதனால இங்க நம்ம வசனத்துல பார்க்க பாரு, நித்திய ஜீவன் இல்லை.
அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் அப்ப எப்படி இயேசுவானவர் காலத்துல இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க, நான் தேவனை விசுவாசிக்கிறேன், இயேசுவை புறக்கணிக்கிறேன், இயேசுவை நான் விசுவாசிக்க மாட்டேன், அவர் தேவனுடைய குமாரன் இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிக்கிறார்கள். அவர்களும் கிறிஸ்தவர்கள் கிடையாது, அவர்களுக்கும் நித்திய ஜீவன் என்பது கிடையாது. அவர்கள் மேல் தேவனுடைய கோபாக்கினை நிலை நிற்கும். இந்த அப்போஸ்தலனான யோவானே ஒரு யூதன். அவன் எழுதுகிறான், குமாரனை ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்க வேண்டும், நித்திய ஜீவன் வேண்டுமென்றால் அவரை விசுவாசிக்க வேண்டும். தேவனை மட்டும் விசுவாசிப்பது குறைவுபட்ட ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒரு விசுவாசம். அதற்கான 2 எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு தரேன். ஏன் குமாரனை கண்டிப்பாக விசுவாசிக்க வேண்டும்? நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்று கூறுவது பைபிள்ல வேதாகமத்தில் யார் இயேசு என்பது எழுதப்பட்டிருக்கிறதோ அதை விசுவாசிக்க வேண்டும். நம்மளா ஏதாவது குமாரனை பத்தி இமேஜின் பண்ணிக்க கூடாது. சோ இப்போ 2 எக்ஸாம்பிள் தரேன். முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகள் போங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 10. இங்க நம்ம பார்க்க போறது பேதுரு எப்படி இந்த ரோமன் சென்ச்சுரியன், அதாவது நூற்றுக்குள் அதிபதி, அவர் யாருன்னா கொர்நேலியு, அந்த 100க்கு அதிபதிட்ட போய் எப்படி அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறுகிறார். இப்ப அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் ஃபியூ வெர்சஸ் நம்ம பார்ப்போம். முதலாவது வசனம், இது அப்போஸ்தலர் 10. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். A devout man who feared God. இப்ப பாருங்க, அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தரும காரியங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பாத்தீங்களா, இங்க ஒரு மனுஷன் கொர்நேலியு, இந்த மனுஷன் புறஜாதியானா இருந்தாலும் அவன் என்ன பண்றான் பாருங்க. முதலாவது அவனை பற்றி எழுதுறப்ப தேவ பக்தி இருக்கு அவனுக்கு, தேவனுக்கு பயப்படுறான், அதுக்கப்புறம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இப்ப நம்ம இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப நம்ம என்ன நினைப்போம், இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பாருங்க, தேவனுக்கு பயப்படுறான், தேவ பக்தி உள்ளவனா இருக்கிறான், தேவனத்துல ஜெபம் பண்ணிக்கிறான். ஆனா பாருங்க என்ன நடக்குதுன்னு 22வது வசனத்துல பாருங்க. இது அப்போஸ்தலர் 10:22. அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றோருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவேத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். இது என்ன நடக்குதுன்னா, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக பேதுருவை தேவன் அனுப்புகிறார். இந்த மனுஷன் என்னதான் தேவ பயம் இருந்து தேவனிடத்துல ஜெபம் பண்ணாலும் இந்த மனுஷன் ரட்சிக்கப்படவில்லை. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசிக்கவில்லை. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன் சொல்லி யோவான் 3:36 பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனை விசுவாசிக்க வேண்டும், அதே சமயம் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்க வேண்டும். அதனாலதான் பேதுருவை தேவன் அனுப்புகிறார். இப்ப 43வது வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 10:43. இங்க பேதுரு போய் அவன்கிட்ட சொல்றார் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன பிறகு. இப்ப பாருங்க 43ல, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இப்படிதான் முடிக்கிறார். கொர்நேலியுட்ட பேசி முடிக்கிறார் பேதுரு. முடிவப்போ அவர் சொல்றது, டு ஜீசஸ் ஆல் த ப்ராஃபெட்ஸ் பேர் விட்னஸ் தட் எவ்ரிஒன் who believes in him receives forgiveness of sins through his name.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் பாவ மன்னிப்பு என்பது அளிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் நான் பிதாவாகிய தேவனை மட்டும் விசுவாசிக்கிறேங்க, அது போதும்னு சொல்ற ஒவ்வொரு மனுஷிக்கும் அவர்கள் மேல் இருப்பது தேவனுடைய கோபாக்கினை. ஏன் அப்படின்னா, தேவன் தான் தம்முடைய குமாரனை அனுப்பினார், அவரையே விசுவாசிக்க வேண்டும் என்று கூறினார். இந்த மறுரூப மலைன்னு நம்ம சொல்றோம், மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன். மத்தேயு 17:5 தேவன் சொன்னது இதுதான், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். லிசன் டு ஹிம். லிசன்னு சொல்றது காதளவுல கேட்டுட்டு ஓகே நான் கேட்டேங்க அப்படின்னு சொல்றது இல்ல. அதோட மீனிங், அதோட கிரேக்க வார்த்தையோட மீனிங், அவர் சொல்லுவதை கருதுங்கள், கருதி அவரிடத்துல நீங்கள் அவர் சொல்றபடி வாழுங்கள். இட்ஸ் அபவுட் ஒபீடியன்ஸ். கீழ்ப்படியுங்கள். லிசன் டு ஹிம்னு சொல்லி பிதாவானவர் குமாரனை பற்றி தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். இப்போ பேதுரு இதை கொர்நேலியுட்டு சொல்றாரு. இவருடைய நாமம், அவரை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மட்டும்தான் பாவ மன்னிப்பு பெற முடியும். கொர்நேலியு, நீ தேவ பக்தி உள்ளவன், தேவனிடத்துல ஜெபம் பண்ற, ஆனால் நீ ரட்சிக்கப்பட வேண்டும், நித்திய ஜீவன் உனக்கு வேணும்னா நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் கொர்நேலியு அப்படின்னு சொல்றார். இப்ப 48வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அப்ப என்ன ஆச்சுன்னா, கொர்நேலியு விசுவாசிக்கிறான். இவ்வளவு நாள் தேவ பக்தி உள்ள மனுஷனா இருந்தான், தேவனிடத்துல பயந்து இருந்தான். இப்போ இயேசுவின் இடத்துல விசுவாசிக்கிறான். விசுவாசித்தவுடன் பேதுரு என்ன சொல்றாருன்னா, இவனுக்கு பேப்டிசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கும் விசுவாசித்த ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுக்கறாங்க. இப்போ 11வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. இப்போ இது முடிஞ்சிருச்சு. பேதுரு கூட இருக்கிறார், அந்த ஃபேமிலியோட, அங்க இருக்கிறவங்களோட அவர் சுவிசேஷத்தை சொல்றார். சொல்லிவிட்டு திரும்பி அவர் எருசலேமுக்கு போறார். அங்க எருசலேம்ல இருந்த யூதர்கள் அவரிடத்துல வாக்குவாதம் பண்றாங்க. அது எப்படி நீ புறஜாதியான்ட்டு போவ? நம்ம எல்லாம் யூதர்கள். நான் சொன்னேன் இல்லையா, ரட்சிப்பை பொறுத்தவரையும் எந்த இனத்தை நீ சார்ந்து இருக்கிற அப்படின்றது பொருட்டே கிடையாது. ஆனா இந்த யூத மக்களை பொறுத்தவரையும், அவங்கள பொறுத்தவரையும் நீ யூதனுக்கு மட்டும்தான் இந்த ரட்சிப்பு, நித்திய ஜீவன், நீ எப்படி அங்க போலான்னு சொல்லி வாக்குவாதம் பண்றாங்க. இப்ப 17வது வசனத்துல பாருங்க, அவர் எப்படி அவங்கள இடத்துல ஆன்சர் பண்றாருன்னு, அவர் டிஃபெண்ட் பண்றாரு. 17, 11, ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். If then God gave the same gift to them as he gave to us when we believed in the Lord Jesus Christ, who was I that I would stand in God's way? நான் யாரு? தேவன் சொல்றார், இப்படிதான் ரட்சிப்பு வரணும், நித்திய ஜீவன் இப்படிதான் கிடைக்கும்னு சொல்லி குமாரனை அனுப்பி அவருடைய நாமத்தை மற்றவர்கள் கேட்கும்படி என்னை அனுப்புகிறார். நான் யார் இதை மறுக்கிறதற்கு அப்படின்னு சொல்றார். இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். தேவனை, பிதாவாகிய தேவனை மட்டும் விசுவாசிப்பது குறைவுபட்ட விசுவாசம். அவருடைய குமாரனை விசுவாசிக்க வேண்டும். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன், இல்லைன்னா அவருடைய தேவனுடைய கோபாக்கினை. இது பேதுரு, யூதனான பேதுரு புறஜாதியானா இருந்த கொர்நேலியுக்கு அனுப்பப்பட்டு அவனிடத்துல குமாரனை பற்றி அறிவித்தான். அவன் விசுவாசித்தான், ரட்சிக்கப்பட்டான், அதனால ஞானஸ்நானம் பெற்றான். 2வது எக்ஸாம்பிள், இது பவுலும் ஒரு யூதன். இப்போ நான் புறஜாதியான இடத்துல பேதுரு போனார். இந்த பவுல் புறஜாதியார் இடத்துல போறதுக்கு முன்னாடி யூதர்கள் இடத்துல போய் சொல்றாரு பாருங்க. இது எங்க இருக்குன்னா அப்போஸ்தலர்லயே 13வது அதிகாரத்துல பாருங்க. இது 2வது எக்ஸாம்பிள். 13வது அதிகாரம் அப்போஸ்தலர் 13, 16, 26, 38, 39. சோ இப்ப 13வது அதிகாரத்துல பாருங்க. பின்பு 13வது அதிகாரம் 16வது வசனம்.
அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களை கேளுங்கள். பாத்தீங்களா, திருப்பி எப்படி அட்ரஸ் பண்றாருன்னு. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷர்களே, அது பத்தாது, கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்தை சொல்ல போறார். அப்போ இது 16வது வசனம். அடுத்தது 26ல பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னு. சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, இதான் சொன்னேன், எந்த பரம்பரையிலேருந்து நீங்க வந்தீங்க அப்படின்றது பொருட்டே கிடையாது. தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த மக்கள் ஆபிரகாமின் சந்ததி, தேவனுக்கு பயந்தவர்கள். அப்படி அவங்க ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள்னா, இங்க பவுல் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க there is no reason, எந்த காரணமும் இருந்திருக்காது. ஆனா பவுலை பொறுத்தவரையும் அவர்கள் குமாரனிடத்தில் விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குமாரனை பற்றி 33வது வசனத்துல சொல்லியிருக்கிறார் பாருங்க. இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தை அவளுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமா அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அடுத்தது பாருங்க 38வது வசனம் பாருங்க, 38 verse 38. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய், அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறதென்றும், மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாததா இருந்ததோ, விசுவாசிக்கிறான் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. Let it be known to you, therefore, brothers, that through this man, that Jesus Christ, forgiveness of sins is proclaimed to him, and by him everyone who believes is freed from everything from which you could not be freed by the law of Moses. இங்க என்ன சொல்றார் பவுல்? யூதர்களே, ஆபிரகாமின் சந்ததிகளே, தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும்தான் நீதிமான்கள் ஆக்கப்படுவீர்கள். அதுவரையும் நீங்கள் பாவிகளாய் இருப்பதினால் தேவனுடைய கோபாக்கினை உங்கள் மேல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள்னு சொல்றார். இதுதான் நம்ம அங்க பார்க்கிறோம். எப்படி ஒரு யூதனோ கிரேக்கனோ அவன் பாரம்பரியமோ அவனுடைய ஸ்டேட்டஸ் எதா இருந்தாலும் பொருட்டே கிடையாது. ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அப்போதான் அவனுக்கு அவளுக்கு இந்த இந்த ஒரு ரட்சிப்பு கிடைக்கும். இந்த இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் என்பது அளிக்கப்படும். அதுவரை தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மேல் நிலை நிற்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்ஸ்ன்னு சொல்றோம், அதாவது கள்ள போதவர்கள் ஆர் பிரிவுகள் இன்னைக்கு நிறைய இருக்கிறது. இன்னைக்கு இப்போ முதலாவது இந்த யூதர்களே நான் சொல்றேன். இந்த யூதர்கள் இன்னைக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கு போனீங்கன்னா 2% தான் கிறிஸ்டியன்ஸ், 98% கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. ஏன்னா அவர்களை பொறுத்தவரையும் இயேசு கிறிஸ்து இல்லை. இன்னும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கிறிஸ்து வருவார், வந்து இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லி இயேசுவை நிராகரித்து விட்டார்கள். 1 யோவான், இந்த வசனங்கள்லாம் எழுதிட்டு அப்புறமா நீங்க போய் படிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 22லேருந்து 23வது வசனம். அந்த 2 வசனத்துல போய் பார்த்தீங்கன்னா, இங்க இத அப்போஸ்தலன் யோவான் நிருபங்கள்ல எழுதுறது. இப்ப நம்ம பார்க்குற சுவிசேஷம், இதே யோவான் எழுதுற நிருபங்கள்ல அவங்க எழுதியிருக்குன்னா, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? Who is the liar but he who denies Jesus is the Christ? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட். குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். குமாரனை ஏற்றுக்கொள்ளணும். குமாரனை மறுதளித்தால் பிதாவையும் மறுதளித்து விட்டார்கள். இதான் யூதர்கள். ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, தாங்க ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆபிரகாமின் சந்ததி. அதற்காக தான் பவுல் அப்படி அட்ரஸ் பண்ணார் அவங்கள.
ரெண்டாவது இன்னொரு குரூப் இருக்காங்க. இந்த குரூப்ல நிறைய பேர், இந்த குரூப் இது குரூப்ஸ். இதுல பாத்தீங்கன்னா 1 யோவான் 4:15 இதுல என்ன இருக்கும்னா, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். Whoever confesses that Jesus is the Son of God, அவருடைய தேவத்துவம். ஆனா இன்னைக்கு நிறைய குரூப்ஸ், எக்ஸாம்பிள் இன்னைக்கு மார்மன்ஸ்னு சொல்ற குரூப், இல்ல ஜெகோவாஸ் விட்னஸஸ்னு சொல்ற குரூப், இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், ஆனா அவர் தேவனுடைய குமாரன் இல்ல, அவர் ஒரு ஏஞ்சல், மைக்கேல்ன்ற ஏஞ்சல் தான் இயேசுவாக மாறி வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. முஸ்லிம்ஸ் என்ன சொல்றாங்க, நாங்க விசுவாசிக்கிறோம் இயேசுவானவர், ஆனா அவர் ஒரு தீர்க்கதரிசி. அது மட்டும் இல்லாம யூனிடேரியன்ஸ்னு சொல்ற கும்பல் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்தாருங்க, ஆனா அவர் ஒரு நல்ல மனுஷருங்க, நல்ல காரியங்களை செஞ்சார், எப்படி உதவி பண்ணார் பாருங்க, எவ்வளோ நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி அவரை தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த வசனம் ஒரு எச்சரிக்கை. யோவான் 3:36 அவரை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ண வேண்டும். அடுத்தது யோவான் 14:1 இதுல பாத்தீங்கன்னா இயேசுவானவர் சொல்றது, believe in God, believe also in me. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். இந்த வசனம் யாருக்கு ஒரு எச்சரிக்கைன்னா, ஒன்னஸ் பெண்டகாஸ்டல் அப்படின்றவங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இயேசுவானவர் வருகிறதற்கு, இந்த உலகத்திற்கு வருகிறதற்கு முன்னாடி பிதாவா இருந்தார், அந்த பிதாவே இங்க உலகத்துல வர்றப்ப குமாரனா மாறினார், திரும்பி போறப்ப பரிசுத்த ஆவியாக மாறிவிட்டார்னு சொல்லி ஒரே நபரையே அவங்க கன்சிடர் பண்றாங்க. அவங்க they do not believe in Trinity. இந்த 3 நபர்கள் நம்ம சொல்றோம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், 3 வெவ்வேறு மனிதர்கள், ஆனா அவங்கள பொறுத்த ஒரே மனிதர். இங்க யோவான் 14:1 இயேசுவானவர் சொல்றது, பிதாவாகிய தேவனிடத்துல விசுவாசிக்கணும், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். அடுத்தது, இது பொதுவாக பேரளவு கிறிஸ்தவர்களுக்காக இருக்கிற வசனம். லூக்கா 10:16 இங்க இயேசுவானவர் சொல்றது, சீஷரை, அவருடைய சீஷர்கிட்ட சொன்னது, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான். இன்னைக்கும் நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்றோம், சர்ச்சுக்கு போறோம், வசனங்கள்ல கேட்கிறோம், ஆனா அது காதளவோட நின்று போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம், இந்த வசனம் இதுபெல்லாம் வாழ முடியாதுன்னு சொல்லி சில காரியங்களை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம். இங்கே இயேசுவானவர் சொல்றது, என்னை அசட்டை பண்ணுகிறவன் பிதாவை அசட்டை பண்ணுகிறான். என் வசனங்களை சொல்லுகிற சீஷரை, நீங்கள் உங்கள் வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறோம், என்னை அசட்டை பண்ணுகிறான். இன்னைக்கும் நிறைய பேர் சர்ச்சஸ்ல அந்த மாதிரி தான் இருக்காங்க. கம்யூனியன் சண்டேக்கு மட்டும்தான் வருவாங்க, நார்மல் சண்டேக்கு வரமாட்டாங்க. இல்ல கிறிஸ்துமஸ் அண்ட் ஈஸ்டருக்கு வருவாங்க, மற்ற சண்டேஸ் எதுவும் வரமாட்டாங்க. ஏன்? ஏன்னா விசுவாசம் இல்லை. அவங்கள பொறுத்தவரை இந்த ஸ்பெஷல் டேஸ் இல்ல கம்யூனியன் எடுக்கிறதுனால எப்படியாவது நான் ரட்சிக்கப்படுவேனான்னு சொல்லி அவங்க தாங்கள் செய்கிற காரியங்களினாலே எப்படியாவது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறார்கள். ஆனா இந்த வசனம் என்ன சொல்றது? யோவான் 3:36 மற்ற வசனங்களும் இயேசுவானவர் சொன்னது என்னது? என்னை விசுவாசியுங்கள். நான் செய்கிற நல்ல காரியங்களாலேயோ கெட்ட காரியங்களாலேயோ நான் நித்திய ஜீவனை பெற முடியாது. ஏனென்றால் நான் பிறக்கிறதுக்கு முன்னாகவே என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்ப அதுக்கான ஒரே வழி இயேசுவானவர் மட்டும்தான். அவரிடத்துல விசுவாசிக்க வேண்டும். தொடர்ந்து எப்பொழுதும் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவான். இதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். யோவான் 3:36 குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். இதுதான் 3வது டைம், 3rd டைம் நம்ம இந்த வார்த்தை நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப் அப்படின்றத பார்க்கிறோம். ஏற்கனவே இந்த சாப்டர் 3ல 2 தடவை ஏற்கனவே பார்த்துட்டோம்.
யோவான் 3:15-16 பாருங்க, இயேசுவானவர் நிக்கோதேமுட்ட என்ன சொன்னாருன்னு. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி, ஓல்ட் டெஸ்டமென்ட் பழைய ஏற்பாட்டுல எப்படி மோசே அந்த சர்ப்பத்தை வனாந்திரத்துல உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுவார், அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அவனுக்கு. 16வது வசனம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். விசுவாசம். நிறைய கத்தோலிக்க மக்கள் என்ன சொல்ல, நீங்க விசுவாசம் மட்டும் பத்தாதுங்க, நல்ல காரியமும் செய்யணும், இது பண்ணும் அது பண்ணும் அது பண்ணும் அது பண்ணும். இங்க பாருங்க 16வது வசனத்திலே பாருங்க என்ன போட்டிருக்குதுன்னு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை என்ன போட்டிருக்கு? விசுவாசிக்கிறவன். விசுவாசித்து நல்லது செய்பவன் போட்டிருக்கா? இல்லையே. விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல். சோ இது 3வது தடவை இந்த இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை பற்றி இந்த அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். இந்த நித்திய ஜீவன் என்பது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி, இந்த நித்திய ஜீவன் என்பது இயேசுவையும் அவருடைய பிதாவையும் அறிந்து கொள்ளுவதே நித்திய ஜீவன். யோவான் 17:3 பாத்தீங்கன்னா அங்க ஜெபம், அதுல இயேசுவானவர் சொல்றது, ஒன்றான மெய் தேவனாகிய பிதாவையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவர்களை பற்றி அறிவதில்லை. நீ கூட பைபிள் படிச்சு அவங்கள பற்றி அறியலாம். இது நெருக்கமான ஒரு உறவுடன் அறிந்து கொள்ளுவது. அவங்க 2 பேரையும் அறிந்து கொள்ளுவதே நித்திய ஜீவன். This is eternal life, that they know you, the only true God, and Jesus Christ whom you have sent. இதுதான் நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் எப்பொழுதும், எப்பயிலிருந்து அந்த ஒரு மனுஷனோ மனுஷியோ விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்களோ அந்த தருணத்திலிருந்து, ஃப்ரம் தட் மொமெண்ட், அதிலிருந்து கண் தொடர்ந்து இருக்கும் அவனிடத்துல அவளிடத்துல. இதுதான் நித்திய ஜீவன். இதைதான் குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். இப்போ அடுத்தது பாருங்க, இந்த வசனத்துல இங்கிலீஷ்ல நோட்டீஸ் பண்ணலாம், தமிழ்ல நோட்டீஸ் பண்ண முடியாது. அது என்னன்னா, இங்கிலீஷ்ல whoever believes in the son has eternal life அப்படின்னு இருக்குது. அடுத்தது ஒரு கான்ட்ராஸ்ட் கொண்டு வரார், வேறுபாடு. whoever, உங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் பைபிள் வச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா whoever does not obey னு போட்டிருக்கோம். it doesn't say believe. ஓகே, நம்ம எப்படி பார்க்கணும்னா, இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் இருக்காது. குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன், குமாரனை விசுவாசியாதவன் அப்படி இருக்கும். ஏன் இங்கிலீஷ்ல மட்டும் ஒபேன் போட்டிருக்குது? இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல ஈஸி டு ரீட்ல மட்டும் நம்புகிறன் இருக்கும், கீழ்ப்படியன்னு சொல்லி இங்கிலீஷ் மாதிரியே போட்டிருக்கும். இந்த டிஃபரன்ஸ் ஏன்னாக்க, இந்த கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஒபே, டஸ் நாட் ஒபே. தமிழ்ல எப்படி இருக்கணும்னா, முதல்ல குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான், குமாரனுக்கு கீழ்ப்படியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, அப்படிதான் இருந்திருக்கணும். ஓகே, இங்க தமிழ்ல இப்போ உங்க பைபிள்ல பாக்குறது விசுவாசியாதவனோ அப்படின்னு இருக்கும். அது எப்படி கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கணும்னா, கீழ்ப்படியாதவனோ அப்படின்னு. ஏன் யோவான் இங்க எழுதுறப்ப, கிரேக்க மொழியில எழுதுறப்ப கீழ்ப்படியாதவன் எழுதியிருக்கிறார், விசுவாசியாதவனோன்னு எழுதியிருக்கலாம் இல்லையா? ஆனா இங்க அவர் டிஃபரன்ஷியேட் பண்றது எதுக்குனாக்க, இந்த 2 வார்த்தைகளும் கிரேக்க மொழியில வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட். எப்படி அசோசியேட்டட் அப்படின்னா, ஒருவன் விசுவாசித்தால் அவன் என்ன பண்ணுவான்? இயேசுவானவருக்கு கீழ்ப்படிவான். நான் விசுவாசிக்கிறேங்க, இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிட்டேங்க, நான் 2010 இல்ல 20 வருஷம் முன்னாடி நான் விசுவாசிச்சேங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ்ப்படியாமலே அவன் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் பாவத்திலே ஒரு மனுஷன் வாழ்ந்தானா, அவன் ரட்சிக்கப்படவில்லை. அவன் என்னதான் சொன்னாலும் அவன் ரட்சிக்கப்படாத மனுஷன்.
அவன் போய் பேப்டிசம் எடுக்கலாம், எவ்ரி வீக் வந்து கம்யூனியன் கூட எடுக்கலாம். ஆனா அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய விசுவாசத்தை he does not show. விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் தாங்கள் ரட்சிக்கப்பட்டார்களா இல்லையான்றது எப்படி அவங்களுக்கே தெரியும்னா அவங்களுடைய வாழ்க்கை மூலமாக. நான் தேவனை பிரியப்படுத்துகிறேனா, இந்த குமாரனை விசுவாசிக்கிறேனே, இந்த குமாரனை விசுவாசிக்கிறேன் என்று நானே நம்புறேனே, சொல்றேனே, நான் அவர் சொன்னபடி வாழ்கிறேனா, அவருக்கு நான் கீழ்ப்படுகிறேனா, இல்ல என் வாழ்க்கை பாவத்திலே இருக்குதா, பாவத்தை நோக்கியே இருக்குதா, பாவத்துக்கே நான் பிரியப்பட்டு அதிலேயே வாழ்கிறேனா? அதுதான் எவிடன்ஸ். அததான் இங்க நம்ம பார்க்கிறோம். யோவான் சொல்றாரு, whoever does not obey, கீழ்ப்படியாதவன், obey the son அப்படின்னு சொல்லி இங்க எழுதியிருக்கிறார். அதனால இயேசுவை விசுவாசிக்கிற மனுஷன் அவருக்கு கீழ்ப்படிவான், அவருக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் அவரை விசுவாசிக்கிறான். இதுதான் ஒண்ணு. நம்ம வந்து மனதளவுல நாம என்ன நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை, இன்னொன்னு வெளிப்படையாக நாம என்ன காண்பிக்கிறோம். இது ரெண்டும் கனெக்டடா இருக்கணும் எப்போதும். இப்போ கான்ட்ரடிக்டரியா இருந்துச்சுன்னா, விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு பாவத்துல வாழ்ந்தோம்னா, தென் இந்த விசுவாசம் ரட்சிக்கப்படாத ஒரு விசுவாசம், குறைவுபட்ட விசுவாசம், இந்த விசுவாசம் போலியான ஒரு விசுவாசம். இட்ஸ் ஃபேக், போனி, இட்ஸ் ஃபால்ஸ். அதுதான் இங்க சொல்றாரு. இங்க பயன்படுத்திக்கிற இந்த வார்த்தை, இந்த ஒபேன்னு பார்க்கிறோம் இல்லையா, கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் எப்படின்னா, ஒரு அடிமை வந்து அவருக்கு யார் வந்து அந்த அடிமையை வந்து அவங்க வந்து ஓன் பண்றாங்களோ அவங்களிடத்துல கீழ்ப்படுகிற மாதிரியான ஒரு கீழ்ப்படிதல் இல்லை. வேற வழி இல்லையே, நான் முணங்கிட்டாவது நான் போய் எப்படியாவது கீழ்ப்படுவேனே, அந்த மாதிரி கீழ்ப்படுதல் இல்லை. இந்த ஒபீடியன்ஸ், இந்த கீழ்ப்படிதல் வந்து இட் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் பெர்சுவேஷன். அது என்னன்னா கன்வின்ஸ் ஆகிறது. ஆமா, இதுதான் உண்மையான காரியம், நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், கன்வின்ஸ் ஆயிட்டேன், இயேசுவானவர் தான் குமாரன், தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர், நான் ஒரு பாவி, நான் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். நான் செய்கிற காரியங்களால நானே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் உம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனதை ஒப்பு கொடுத்து அவனுக்கு சரண்டர் ஆகுறான் அவன். நீ சொன்னபடியே என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், உமக்காகவே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுகிற கீழ்ப்படிதல். அப்படிப்பட்ட கீழ்ப்படுதல். This obedience is the result of persuasion, convincing. ஆமா, இதுதான் உண்மை. நான் வேற எதையும் இனிமேல் பார்க்க மாட்டேன். என்ன பைபிள்ல இருக்கோ, இயேசுவானவர் என்ன சொன்னாரோ நான் அதன்படி வாழப் போகிறேன். That's it. அந்த மாதிரியான ஒரு கீழ்ப்படிதல். அந்த மாதிரியான ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற இந்த ஒரு ஈவு, இதுதான் நித்திய ஜீவன். It is a gift. நம்ம கால் டு வர்ஷிப்ல பார்த்தோம், ரோமன் 6:23, for the wages of sin is death, but the gift of God is eternal life. It is a gift. இது நம்மளா போய் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி ஆண்டவருக்கு எப்படியாவது ஏதாவது கொடுத்து, அவர் என்னை பார்த்து பரவாயில்ல, இந்த பையன் வந்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டானே, இந்த வச்சுக்கோ, இந்த நித்திய ஜீவன் கொடுக்கறது இல்லை. இட் இஸ் a gift which means we don't deserve. நமக்கு அதுக்கான ஒரு அருகதை கிடையாது. ஆனாலும் அவருடைய இரக்கத்தின்படி அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கொடுத்து அந்த விசுவாசத்தின் மூலமாக இந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இட் இஸ் a gift. அப்படிப்பட்டதான் இது. ஆனா அதே சமயம் நம்ம பார்த்தோம், 2 முறை 2 மீட்டிங்ல நம்ம பார்த்தோம், இதை புறக்கணிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாத மனுஷன், அவரை அசட்டை செய்கிறவர்கள், அவரை நிராகரிக்கிறவர்கள், அவர்களிடத்துல எப்பொழுதும் தேவனுடைய கோபம் நிலைத்து நிற்கும். அது எப்பொழுதுமே அந்த மொமெண்ட் ஆஃப் கன்செப்ஷன்ல இருந்து, அந்த டே 1, மினிட் 1, செகண்ட் 1ல இருந்து பாவியாக இருக்கிறதுனால, பாவ சுபாவத்துடன் அவன் வருகிறதுனால எப்பொழுதும் தேவனிடத்துல அந்த தேவனுடைய கோபம் அவன் மேல இருக்குது.
அது எப்போ போகும்னா, அந்த விசுவாசம், அந்த ரட்சிப்பின் தருணத்திலிருந்து அந்த தேவனுடைய கோபாக்கினை நீக்கப்பட்டு, தேவனுடைய அன்பு மட்டும் அவனிடத்துல இருக்கும். நம்ம பார்க்கிற இந்த வசனம், குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். இப்ப நமக்கு கேட்கப்படுற கேள்வி, முதலாவது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா? உங்களுக்கு இந்த நித்திய ஜீவன் என்பது இருக்கா? அது எப்படிப்பா தெரியும் எனக்கு நித்திய ஜீவன் என்பது இருக்குன்னு? இங்க நம்ம பார்த்த வசனத்திலே இருக்கே. You should obey. Are you obeying Jesus Christ? இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீர்களா? சும்மா வெளிப்படையா இல்ல, மனதிலையும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவே நான் அவரிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும், அவர் சொல்றதே நான் கேட்க வேண்டும்னு சொல்லி உங்க மனநிலைமை அந்த மாதிரி இருக்கா? அப்பதான் நீங்க இந்த விசுவாசம்ன்றது ரட்சிக்கப்பட்ட விசுவாசம். அப்பதான் உங்களுக்கு இந்த நித்திய ஜீவன் என்பது இருக்கிறது. எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, இல்ல எனக்கு நல்லாவே தெரியும், நான் நிராகரிச்சுட்டேன் இவ்வளவு நாளா அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, மனம் திரும்புங்கள். எப்படி பவுலும் பேதுருவும் போய் சொன்னாங்களோ, குமாரனுக்கு விசுவாசமா இருந்து மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு அவரிடத்துல அவருக்காக வாழுங்கள். அப்பொழுது இந்த நித்திய ஜீவன் கிடைக்கும். Whoever believes, believe. நீங்க எதுவும் செய்ய வேணாம், விசுவாசமாய் இருங்கள். உங்கள் விசுவாசம் அவரிடத்தில் இருந்தால் உங்களுக்கு இந்த நித்திய ஜீவன் தேவன் அளிப்பார். இரண்டாவது, ஆமா நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் எனக்கு தெரியும் என்று வாழ்க்கை அந்த தருணத்திலிருந்தே மாறிவிட்டது. நான் எனக்காக சுயநலத்துடன் வாழ்ந்தேன், பாவத்தை நோக்கியே என் வாழ்க்கை இருந்தது. ஆனா இப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த தருணத்திலிருந்து எப்பொழுதுமே நான் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு செலுத்துகிறேன், என் வாழ்க்கை பாவத்தை வெறுக்கிறேன், நான் இன்னும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை தான் நான் தியானிக்கிறேன் அதிகமாக அப்படின்னு சொல்லி இந்த எவிடன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த ஒரு கட்டளை என்னன்னா, போய் மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கள். உங்களுக்குள்ளேயே வைக்காதேயுங்கள். இங்க 2 கொரிந்தியர் 5:11 பவுல் சொல்றது, ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். knowing the fear of the Lord, let us persuade others to believe. இந்த சுவிசேஷத்தை பத்தி நமக்கு நல்லா தெரியும். யோவான் 3:16 நமக்கு நல்லா தெரியும். விசுவாசிக்காத ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான முடிவு என்பதும் நமக்கு தெரியும். நம்ம மற்றவர்களுக்கு இதை போய் சொல்லியிருக்கோமா? போய் சொல்லணும். உங்களுக்கு அந்த ஒரு மனுஷனோ மனுஷி மேலேயோ ஏதாவது ஒரு கரிசனை இருக்கா? Do you even have compassion for them? ஐயோ இவங்க தேவனை நம்பி விசுவாசிக்கலையே, இவங்க நரகத்துக்கு தானே போவாங்க, இவங்களுக்கு குமாரனை பற்றி தெரியாதே அப்படின்னு சொல்லி நமக்கு அவங்களிடத்துல அந்த அன்பினால் வருகிற அந்த ஒரு கரிசனை இருக்கிறதா? எவ்வளோ பேரை பார்க்குறோம், எவ்வளவோ நம்ம மற்றவங்கள்ட்ட பேசுறோம், ரைட்? உலக காரியங்களை பத்தி மணிக்கணக்கா நம்ம பேசுறோம், இல்ல நம்ம மெசேஜ் பண்றோம். ஆனா இந்த சுவிசேஷம் தேவனை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் குமாரனை பற்றியும் ரட்சிப்பை பற்றியும் எவ்வளவு நேரம் மற்றொரு இடத்துல செலவழிக்கிறோம்? How much time do we talk about the gospel, about Jesus? கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இது நீதிமொழிகள் 18:10. that is Proverbs 18:10. The name of the Lord is a strong tower, the righteous man runs into it and is safe. அவருடைய நாமத்திற்குள் நுழையுங்கள், அவரை விசுவாசிங்கள். குமாரனிடத்தில் விசுவாசித்தால் நித்திய ஜீவன், குமாரனை விசுவாசியாதவனோ கீழ்ப்படியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. ஜெபிக்கலாமா?
மகா தயவுள்ள அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு நீர் ஈவாக கொடுத்த இந்த தருணத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே. இது இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளும் அவருடைய சீஷர்களால் பரிசுத்த ஆவியை கொண்டு ஏவப்பட்ட எழுதின வசனங்களும். இது தேவனுடைய வசனங்கள். இதை நாங்கள் ஆண்டவரே அறிந்து புரிந்து ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து மற்றவர்களுக்கு கூற நீர் கிருபை செய்தலும், இப்பொழுதும் இதை கேட்டு இதை தியானிக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்க மத்தியில் ஆண்டவரே யாராவது உம்முடைய பிள்ளைகளா இல்லாமல் இருக்கிறவங்கள ஆண்டவரே, அவங்களிடத்தில் நீர் இந்த வார்த்தைகள் மூலம் பேசும். உம்முடைய வார்த்தைகள் மூலமா தான் ஆண்டவரே இந்த விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்தினால தான் நித்திய ஜீவன் கிடைக்கும். அவள் கண்களை திறந்தள்ளும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக மாற்றியள்ளும். இந்த தேவனுடைய கோபாக்கினை என்பதை நீர் நீக்கியள்ளும் ஆண்டவரே. விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த ஈவு, இந்த பிச்சைக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் இந்த விசுவாசத்துல எப்பொழுதும் ஆண்டவரே வேரூன்றி இருக்கவும், விசுவாசிக்கவும், சுவிசேஷத்தின்படி வாழவும் நீர் கிருபை செய்தலும், மற்றவர்களுக்கு ஆண்டவரே அந்த ஒரு 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 த கம்பேஷன், த பேர்டன் அதோட போய் ஆண்டவரே மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லி எப்படியாவது இந்த தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து தப்பித்து கொள்ள நீர் எங்களுக்கு ஆண்டவரே வழியை நீர் அவளிடத்துல சொல்ல கிருபை செய்தலும். லார்ட், வி தேங்க் யூ ஒன்ஸ் அகெயின். நீர் எங்களோடு கூட இருந்திருக்கா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து காத்துக்கொள் வழிநடத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.